வெல்கம் டு சினிமேலர். நம்ம இளைய தளபதி விஜய் நடித்து கடைசியாக வெளிவந்த படம் பைரவா. பைரவாவில் நம்ம எல்லாரையும் கவனிக்க வச்ச ஒரு டயலாக், நீ என்ன பெரிய வசூல் மன்னனா அப்படின்னு நம்ம இளைய தளபதி விஜயை பார்த்து கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதிலை தளபதி 61 சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க தளபதி 61 ஷூட்டிங் இப்போ யூரோப் கண்ட்ரீஸில் நடந்துட்டு இருக்கு. படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் நம்ம இளைய தளபதி விஜயோட பிறந்த நாளான ஜூன் 22 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஹை பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்ரீ தேனடால் ஃபிலிம்ஸ் இந்த படத்தோட வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு தான் ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. முதல் கட்டமாக தளபதி 61 ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸை கோல்ட்மைன் நிறுவனம் 10,80,00,000 வாங்கியிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த படங்கள்லேயே ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸ் அதிக விலைக்கு விற்கப்பட்ட படமாக தளபதி 61 மாறி இருக்கு. நம்ம இளைய தளபதி விஜய் அட்லி கூட்டணியில் உருவான தெரி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே கூட்டணியில் உருவாகிற தளபதி 61க்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால தான் தளபதி 61 சேட்டலைட் ரைட்ஸ் இவ்வளவு பெரிய தொகைக்கு விற்கப்பட்டதா சொல்றாங்க. ஸ்ரீ தேனடால் ஃபிலிம்ஸோட 100வது படமாக உருவாகிட்டு இருக்க தளபதி 61 நம்ம இளைய தளபதி விஜய் கூட காஜல் அகர்வால், நித்யா மேனன், சமந்தா, சத்யராஜ், சத்யன் இப்படி பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிட்டு வர்ற இந்த படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 61 ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸே மிகப்பெரிய தொகைக்கு விலை போயிருக்கு. இந்நிலையில் படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.